பேமெண்ட் 1 லட்சத்துக்கு கொடுத்துட்டு நாங்கள் 4 பேர் அருப்புக்கோட்டை கோயிலில் 3 வருஷத்துக்கு பிச்சை எடுக்கணும். அப்போ தான் அந்த பேலன்ஸ் கொண்டு வர முடியும். நீங்களே பார்ப்பீங்க, நேரத்தையும் பேசிக்கிட்டு நாங்க பாவம் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க கோயில் அப்படி. நீங்கள் சொல்கிறீங்க எடுத்த உடனே தல ரசிகர் விஜய் ரசிகர் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறான், பால் ஊற்றிட்டு போயிடறான். ஒன்று சொல்கிறான், தல ரசிகர்கள்லாம் தலக்கணம் பிடிச்சவங்கல்ல, தல ரசிகர்கள்லாம் தலக்கணம் பிடிச்சவங்கள, தலையோட குணம் பிடித்தவர்கள், அதனால தான் அவர்கள் தல ரசிகர்கள். மேடையை பார்த்தாலே அள்ளு விடுறவங்க தான் அந்த கால தலைமுறை. மேடையை விட்டு நான் பேசாம இறங்க மாட்டேமா அப்படின்னு சொல்றவங்க தான் இன்றைய கால இளம் தலைமுறைங்க. பேசவோ பாடவோ டான்ஸ் ஆடவோ இங்க ஏதாவது ஒரு பையனை கூப்பிடுங்க. பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0, ஆனா அந்த படிப்புக்கு பின்னாடி போற அந்த பொண்ணுங்களுக்கு நீ தாண்டா ஹீரோ அப்படின்னு பசங்களுக்கு தெரியும் சார். இவ்வளவு கைத்தறல வருதுன்னா என்ன அர்த்தம்? அடுத்த பாயிண்ட் வாண்டு அர்த்தம் பூரா எக்ஸ்பைர்டு கொஸ்டின் அர்த்தம். லவ் ஃபெயிலியர் ஆகி இந்த காதலி கிடைச்சா வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சா காதலி கிடைக்காது, ரெண்டுமே கிடைச்சா நிம்மதி கிடைக்காதுன்னு பசங்களுக்கு தெளிவா தெரியும் சார். 4 வருடம் சுத்தின காதலி கூட நம்மளை கைவிட்டுருவா, ஆனா 3 வருடம் கற்ற தொழில் நம்மளை கைவிடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறாங்க. இன்னைக்குள்ள இளைஞர்கள் யாரு? நாங்க ஒவ்வொருவரும் தூக்கி எறியக்கூடிய குப்பை இல்ல, தூக்கி கொண்டாடுற கோப்பை என்று நிரூபிப்பவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள் அப்படின்ட்டு சொன்னா, நான் நடுவரை புகழ்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்குறேன், பெற்றோர்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, என்னை விட என்னுடைய மகனோ மகளோ புத்திசாலினா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். என்னை விட என் பிள்ளை வசதி தான்ப்பா சார். கைத்தட்டல் வந்துருச்சு, தீர்ப்பு வந்துருச்சு, தீர்ப்பை சொல்லுங்க. பேமெண்ட் 1 லட்சம் ரூபா கொடுங்க, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். உனக்கு பேமெண்ட் 1 லட்சத்துக்கு கொடுத்துட்டு நாங்கள் 4 பேர் அருப்புக்கோட்டை கோயிலில் 3 வருஷத்துக்கு பிச்சை எடுக்கணும். அப்போ தான் அந்த பேலன்ஸ் கொண்டு வர முடியும். நீங்களே பார்ப்பீங்க, நேரத்தையும் பேசிக்கிட்டு நாங்க பாவம் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க கோயில் அப்படி. உண்மையிலே இன்றைய இளைஞர்கள் நாளைய மன்னர்கள்ட்டு நீங்க சரியாக தீர்ப்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட நான் பேசுறேன் சார். வாழ்க்கையில் யாரையும் ஏமாத்தி ஜெயிக்க கூடாது, ஆனா ஏமாற்றியவர்களை யாரும் ஜெயிக்காம விடக்கூடாது அப்படின்னு நினைப்பவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள் அப்படின்ட்டு சொன்னா, நீங்க சொல்றீங்க எடுத்த உடனே தல ரசிகர் விஜய் ரசிகர் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறான், பால் ஊற்றிட்டு போயிடறான். ஒன்று சொல்கிறான், தல ரசிகர்கள்லாம் தலக்கணம் பிடிச்சவங்கல்ல, தல ரசிகர்கள்லாம் தலக்கணம் பிடிச்சவங்கள, தலையோட குணம் பிடித்தவர்கள், அதனால தான் அவர்கள் தல ரசிகர்கள். 4 பேர் நம்மளை தலைன்னு சொல்கிறத விட போய் தொலைன்னு சொல்லாதவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா சார்? ஏங்க அந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கும் இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் சொல்கிறேன். உண்மைனா நீங்கள் கைத்தறி கொடுக்கணும். இப்போ இதே மேடை, இந்த மேடையை பார்த்தா எத்தனை பேர் இங்கே வாங்க ப்ளீஸ் 2 வார்த்தை பேசுங்கன்னா எத்தனை பேர் பேசுவீங்க? மேடையை பார்த்தாலே அள்ளு விடுறவங்க தான் அந்த கால தலைமுறை. மேடையை விட்டு நான் பேசாம இறங்க மாட்டேமா அப்படின்னு சொல்றவங்க தான் இன்றைய கால இளம் தலைமுறைங்க. பேசவோ பாடவோ டான்ஸ் ஆடவோ இங்க ஏதாவது ஒரு பையனை கூப்பிடுங்க, வாடாத்தவங்க அப்படின்னா அத்தனை பேரும் துள்ளி குதித்து மேடைக்கு வருவார்கள் சார். உங்ககிட்ட அந்த 4 பேருக்கு ஒரு சின்ன தலைப்பு கொடுத்தா போதும், 1.5 மணி நேரம் பேசுவாங்க. தலைப்பு இல்லைன்னா 3 மணி நேரம் பேசுவாங்க. இவரெல்லாம் ஒரு நடுவர் நம்மளை கூட்டு போறாங்க சார். மேடையில் பேசுறது கீழே பேசிட்டு போறது அதிகமா இருக்கும். அவ்வளவுதாங்க சார். ஏன் இவ்வளவு தூரம்? எங்க ஒரு காலத்துல நீங்க இன்னொரு குத்தம் சொல்லலாம், இந்த பொண்ணுங்க பின்னாடி சுத்துறாங்க. ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை பின்னாடி பசங்க சுத்துனாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் பசங்க, ஒரு காலத்துல தாடி வளர்த்தாங்க, ஒரு காலத்துல கவிதை சொன்னாங்க, இன்னைக்கெல்லாம் பசங்க தெளிவா இருக்கான். பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0, பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0, ஆனா அந்த படிப்புக்கு பின்னாடி போற அந்த பொண்ணுங்களுக்கு நீ தாண்டா ஹீரோ அப்படின்னு பசங்களுக்கு தெரியும் சார். இங்க இருங்க, இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் உதவும். இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பாருங்களேன், இந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக எடுத்த உடனே ஒரு ட்ரிக் வச்சிருக்கோம். யாரை பார்த்தாலும் ஹாய் அண்ணா ஹாய் அண்ணா அப்படின்றோம். ஏன்னா எதுவும் பையன் விட்டு போட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஹாய் அண்ணா ஹாய் அண்ணா அப்படின்னு. ஒரு பிள்ளை அப்படிதான் பையனை பார்த்து ஹாய் அண்ணா அப்படின்னு இருக்கு. பதிலுக்கு இவன் சொன்னான் ஹாய் பொண்டாட்டின்னா. கடுப்பாயிடு, ஹலோ நான் ஒன்றும் உங்கள் பொண்டாட்டி இல்லைங்க. பதிலுக்கு அவன் சொன்னான் நான் ஒன்றும் உங்கள் அண்ணன் இல்லைம்மா. அவ்வளோதான். எவ்வளோ டெக்கிடிஸியாக போயிருச்சு பார்த்துருக்கீங்களா சார்? ஏங்க இந்த மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். அது எப்படி வயசு வித்தியாசம் தான்? அப்படி கிடையாது. லவ் செட் ஆனோன்னா ட்ரீட் கொடுக்குறவன் மனுஷன், அதுவே லவ் ஃபெயிலியர் ஆனோன்னா ட்ரீட் கொடுக்குறான் பாரு, அவன் தாங்க பெரிய மனுஷன். இவ்வளோ கைத்தறல வருதுன்னா என்ன அர்த்தம்? அடுத்த பாயிண்ட் வாண்டு அர்த்தம். பூரா எக்ஸ்பைர்டு கொஸ்டின் அர்த்தம். லவ் ஃபெயிலியர் ஆகி இந்த காதலி கிடைச்சா வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சா காதலி கிடைக்காது, ரெண்டுமே கிடைச்சா நிம்மதி கிடைக்காதுன்னு பசங்களுக்கு தெளிவா தெரியும் சார். என்ன சார் நீங்க வந்து உண்மையிலேயே காதலை விட நாம் கற்ற தொழில் பெருசு. ஏன் தெரியுமா? 4 வருடம் சுத்தின காதலி கூட நம்மளை கைவிட்டுருவா, ஆனா 3 வருடம் கற்ற தொழில் நம்மளை கைவிடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? ஆனா வெளிநாடு நானும் போயிட்டு ஒரு நல்ல பழக்கம் அங்க இருந்துச்சு. என்னங்க சார்?
யாரை பார்த்தாலும் எல்லா நாடுகள்லையும் ஹலோ அப்படின்றான். முன்ன பின்ன தெரியாதாள் சார். நான் யார், நான் இங்கே ஒரு அரசு வீட்டில் ஒரு கிராமம், அவன் கலிபோர்னியாவில் இருக்கேன். ஹலோ ஹவ் ஆர் யூ, ஃபைன், கம்மிங் ஃப்ரம் இந்தியா, வெரி நைஸ் கண்ட்ரி. சிரிக்கிறான், ஜப்பானில் சிரிக்கிறான். இது நல்ல பழக்கமாக இருக்கே, நம்ம ஊரில் இதை செய்வோம்னு சொல்லி மறுநாள் வடபழனி பஸ் ஸ்டாண்டில் காலைல வாக்கிங் போகிறப்போ ஒரு ஆளை பார்த்து ஹலோன்னு, உனக்கெல்லாம் திமுறா திமுரு, நானே சுகர் வந்து 450 நடக்க முடியாது அலோம்ல சிரிப்பு. என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா தெரியுதா? கேஸ் ஓட்டு போய் வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன் சார். உண்மையிலே எனக்கு முன்னாடி ஆசிரியர் ரொம்ப அருமையாக பேசினார், ஆசிரியர் தங்கத்துறை. உண்மையிலே அவங்க இந்த இடத்துல நம்ம சொல்லியான், உலகத்திலேயே தலை சிறந்த பொய் என்ன தெரியுமா சார்? உலகத்திலேயே தலை சிறந்த பொய். இப்போ நீங்கள் பேசினதான் இன்னும் சொல்லவே இல்லை சார். உலகத்திலேயே தலை சிறந்த பொய், டேய் நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும். இதுதான் சார் உலகத்திலேயே தலை சிறந்த. இளைஞர்கிட்ட கேட்டு பாருங்க, வேலை கிடைக்காம இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா சார்? நீங்கள் எல்லாம் இந்த பசங்களை சமாளிக்கிறீங்கல்ல, யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் கடவுளுக்கே நன்றி சொல்கிறான், கடவுளே நாட்டில் பெட்ரோல் விலை ஏறி போச்சு, பால் விலை ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, அரிசி விலை, பருப்பு விலை எல்லாம் ஏறி போச்சு, நல்ல வேலை பாஸ் மார்க்கை மட்டும் பயப்புல 35லே வச்சிருக்கிறீங்க, அதுக்கு பெரிய நன்றி கடவுளேன்னு கடவுளுக்கே நன்றி சொல்லியிருக்கிறாங்க. எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. வாத்தியார் பையனை பார்த்து சொல்றாரு, டே நல்லா படிக்கணும்டா, என்ன கேள்வி கேட்டாலும் தெரியல தெரியல தெரியலங்கிறான். வாத்தியார் கடுப்பாயிட்டார், நீங்களாம் எருமாடு மேய்க்கத்தாண்டா லாய்க்கு, எருமாடு மேய்ச்சாதாண்டா உனக்கெல்லாம் புத்தி வரும். இவன் வாத்தியாரை பார்த்து கேட்குறான், சார் நீங்கள் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறீங்க, நீங்கள் எத்தனை எருமாடு மேய்ச்சிங்கன்னு கேட்குறான். என்ன யோசிச்சு பாருங்க, புதிய புதிய சிந்தனைகள். இன்னைக்கு ஒரு அம்மா பையன்கிட்ட சொல்கிறாங்க, டே அந்த பையன் கூட சேர்ந்துராதடா, அவன் ரொம்ப கெட்ட பையன்டா, அந்த கெட்ட பையன் கூட சேர்ந்தா நீயும் கெட்ட பையன் ஆயிடுவாடா, சேராதடாங்கிறாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏம்மா அந்த பையன் கெட்ட பையன் கூட சேர்ந்தா நீ கெட்டு போயிருவேங்கிற, ஓம் பையன் நான் நல்லவன் தானம்மா, இந்த நல்ல பையன் கூட சேர்ந்தா அந்த கெட்ட பையன் ஏன் நல்லவனா மாறக்கூடாது அப்படின்னு கேட்டானா, அதுதான் இன்றைய இளம் தலைமுறை சார். ஜல்லிக்கட்டில் 16 முறை வெற்றி பெற்ற ஒரு ஹிந்து சகோதரர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் 16 முறை தொடர்ந்து ஜெயிச்சேன்னா அதற்கு காரணம் என்னுடைய நண்பர் முகமது கொடுத்த ஊக்கத்தால தான் நான் சாதித்தேன் அப்படின்னு சொன்னார்னா யோசிச்சு பாருங்க. இன்றைக்குள்ள இளைஞர்கள் சாதி என்று சொன்னால் சாவடி, மதம் என்று சொன்னால் மரண அடி, நட்பு என்று சொன்னால் கட்டிப்பிடிக்கிறது தாங்க இன்றைய இளைஞர்கள். இதை வரவேற்கணுமா இல்லையா? மெரினா கடற்கரையில் நம்மளுடைய தமிழர்களுடைய மானத்தை கட்டி காப்பதற்காக ஜல்லிக்கட்டு போராட்டம் இளைஞர்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாத ஒரு சாதனையை பண்ணாங்க. அதில் மெரினா கடற்கரை சொன்னது, இளைஞர்களை பார்த்து காதலர்களை மட்டுமே பார்த்து வந்த நான் களங்கம் இல்லாத வீரத்தையும் நான் பார்த்து விட்டேன். நான் வங்கம் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டின் அங்கம் என்பதில் பெருமைப்படுகிறேன் இளைஞர்களை பார்த்து மெரினா கடற்கரை சொல்லிச்சுனா, எங்க இப்ப வயநாட்டில் பாருங்க, ஒரு மிகப்பெரிய கிராமமே அப்படி நிலச்சரிவுக்குள்ள உள்ள போயிருச்சுங்க இயற்கை சீற்றத்தால. ஆனா நம்மளுடைய தமிழக தன்னார்வ தொண்டர்கள் எத்தனை பேர் முன்னுக்கு வந்து ஓடி 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 உதவி பண்ணிருக்கிறாங்கன்னா அது நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களா இல்லையா? உதவிங்கிற வார்த்தையை திருப்பி அந்த பிரிச்சு பாருங்க. உதவி என்ன அர்த்தம் தெரியுமா? உடனே தயக்கமின்றி விரைந்து போகணுமா, அதுதான் உதவி அப்படின்னு சொன்னா அதை நம் தமிழக இளைஞர்கள் நிகழ்த்தி இருக்கிறாங்களா இல்லையா? எங்க இந்த செஸ் விளையாட்டு இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சவன் சத்தியமா சொல்றேன், செஸ் விளையாட்டு எல்லாருக்கும் தெரியும், அதை கண்டுபிடிச்சவன் சத்தியமா எவனோ ஒருத்தன் பொண்டாட்டிக்கு பயந்து இருக்கவன் தான் செஸ் விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா ராணிக்கு மட்டுமே ஃபுல் பவரை கொடுத்துட்டு பூரா டம்மியா வச்சிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட செஸ் விளையாட்டுல நம்மளுடைய இளைஞர் பிரக்ஞானந்தன் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாரே. அத்தனை வெளிநாட்டுக்காரர்களும் கையேந்து ஒரு சின்ன ஆட்டோகிராஃப்காக பிரக்ஞானந்தன் அவருடைய ஆட்டோகிராஃப்காக கையேந்து நின்றார்கள். இதெல்லாம் சாதனை இல்லையா? அப்ப எவ்வளவோ சாதனைகள். நீங்கள் நன்றாக வளர்த்தால் நிச்சயமாக நம் குழந்தைகள் தவறான வழியில் செல்ல மாட்டார்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறப்பையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லி இன்றைய இளைஞர்கள் வெட்டிய மரம்தான் வீறு கொண்டு எழுகிறது, சுட்ட பின் தான் தங்கம் சுடரொளி வீசுகிறது. பாரதியின் மீசையும் ஒரு மாற்றம்தான், காந்திஜியோட அஹிம்சையும் ஒரு மாற்றம்தான். இளமை நெஞ்சங்கள் மலரட்டும், புதிய சிந்தனைகளுடன் புதுவளமார்ந்த நெஞ்சங்களுடன் எழுச்சி தீபம் ஏற்றுவோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே. இப்பொழுது இதே வேகத்தோடு நம்முடைய நாகர்கோவில் மலர்விழி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு அழைக்கிறோம்.